ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமேன்சர் மேனோவோட தேர்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோக்கு வந்துட்டு நிக்கல் அப்படிங்கிற ஒரு 6ஆம் மாஸ்டரோட உடம்பு கிடைச்சிருக்கும். அது மூலியமா ஸ்கெலிட்டனை வந்துட்டு வர வச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை வந்து கத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த நிக்கல் ஸ்கெலிட்டன் இருந்து நம்ம ஹீரோக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு இப்படியா நிக்கணும், என்னோட உடம்பு வந்துட்டு பயங்கர கிரேசியா வந்துட்டு க்ரீக் ஆயிட்டு இருக்கே, தேங்க் காட் நீங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பு வச்சுட்டு எப்படி கீப் அப் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு கிரேசி 6ஆம் மாஸ்டர் வந்துட்டு எனக்கு இப்ப டீச்சரா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு வந்துட்டு கரெக்டா இது சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா என்னால ஃபியூச்சர்ல 6ஆ வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என்னால மானா அதுக்கப்புறம் 6ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா என்னோட ட்ரெயிட் மூலியமா என்னால ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அதுக்கப்புறம் மேஜிக் ரெண்டுத்துமே யூஸ் பண்ண முடியும். சோ என்னால ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேனோட பாதையை வந்துட்டு ரெண்டுத்துமே யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணி போக முடியும். இதை வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ் மட்டும் நான் கடந்துட்டேன் அப்படின்னா நம்ம யாரை விடமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவேன். இந்த எம்பையரையே ஃபவுண்ட் பண்ண அந்த எம்பரர் எட்மாண்ட் எப்படி இருந்தாரோ கிரேட்டா, அதே மாதிரி என்னால மாற முடியும் அப்படின்னு அதான் நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ஸ்கெலிட்டன் வந்துட்டு ஹீரோ கிள்ளி வைக்குது. அப்ப ஹீரோ வந்துட்டு எதை கிள்ளி வைக்கிற, இப்படி வெறும் எலும்ப வச்சுட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீ கிள்ற அப்படிங்கிறப்ப அந்த நிக்கல் இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காத்துலயே மறுபடியும் எழுதி காமிக்குது. ஹீரோ வந்துட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆர்மியில மெம்பரா இருந்திருக்கேன். சோ பிசிக்கல் ட்ரைனிங்லாம் எனக்கு வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. இந்த ஆண்ட்ரியாஸோட உடம்புக்கு கட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்துட்டு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ஸ்கெலிட்டன் மறுபடியும் கிள்ளி வைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னொரு தடவை எனக்கு கிள்ளி வச்சா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நிக்கல வந்துட்டு வெளியே விட்டேன். என்னோட நெக்ரோமன்சி எவ்வளவு லெவல் அப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப 2 பாயிண்ட் இருந்துட்டு 5 மணி நேரத்துல வந்துட்டு அதிகமாயிருக்கு. ஹீரோ வந்துட்டு நான் நினைச்சதை விட இது ஃபாஸ்டரா தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு பிகினர் கிரேட வந்துட்டு ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவா மாறிடும். கம் டு திங்க் ஆஃப் இட், கேரன் இருந்துட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு கூப்பிடவே இல்லையே, என்ன கதையா இருக்கும். அந்த வேம்பயர் மேல நான் எவல்யூஷனரி ட்ரைட்டை யூஸ் பண்ணேன். பட் அது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த எவல்யூஷன் ஃபினிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. சோ எதுவுமே தப்பா போகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப மறுபடியும் இருந்துட்டு நிக்கல் இருந்துட்டு மறுபடியும் வாழை கொண்டு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு இங்க பாரு, நீ செத்து போனதுனால உனக்கு டயர்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியும். பட் உண்மையுமே இவ்வளவு டெடிகேஷனா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயுமே போர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நானுமே என்ன ஹீல் பண்ணி தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அந்த போர்ஷனை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது அப்படிங்கிற. மொத்தம் 2 போர்ஷன் இருக்கு. ஹீலிங் போர்ஷன் அது வந்துட்டு வெளிக்காயங்களை வந்துட்டு ஹீல் பண்ணாது, உள்காயங்களை வந்துட்டு ஹீல் பண்ணும். நம்மளோட களைப்பை வந்துட்டு அது ஹீல் பண்ணிடும். அதே ரீஜெனரேட்டிங் போர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வெளிக்காயங்களை ஹீல் பண்ணும். ஒருத்தவங்க வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆகுறாங்க அந்த எஃபெக்டை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஹீரோ வந்துட்டு என்னால ஒரு போர்ஷனை வாங்க முடியல அப்படின்னா அதை நானே உருவாக்கினா அதுக்கு கம்மி காசு தான் தேவைப்படும். பட் அது கேம்ல இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது. எனக்கு என்னென்ன இன்கிரியன்ட் அதை யூஸ் பண்றதுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை எந்த அளவுல சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியாது. சோ என்னோட நாலேஜை வந்துட்டு ஃபில் பண்றதுக்காக நான் சில கிளாஸஸ் வந்துட்டு போயிட்டு அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸுக்கு வந்துட்டு போறப்ப அங்க இருக்கிறவங்க எதுக்காக இவன் போர்ஷன் கிளாஸ் கொண்டு வந்திருக்கான், ப்ராபப்ளி பொண்ணுங்களை உஷார் பண்ண வந்திருப்பானோ, அவனோட ஃபேமிலியே அழிஞ்சு போச்சு, இப்ப இவன் எங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிலாம் பேசியிருக்கப்ப ஹீரோ வந்து நீ பேசுறது எல்லாம் எனக்கு கேக்குது, பட் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு எனக்கு தேவையானதை வந்துட்டு நான் கத்துக்க தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ நோட் பண்றப்ப ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோயும் நோட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸுமே ஆரம்பிக்குது. ஹீரோ இருந்துட்டு அந்த ஹெர்பல்ஸை பத்தி கிளாஸ் எடுக்கிறப்ப கேம்ல இருந்த கண்டென்ட்டும் ஈவென்ட்டும் இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டிஃபரெண்டா இல்லாம தான் இந்த இடத்துல இருக்கு. சோ சீக்கிரம் எவ்வளவு அளவுல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற பார்ட்டுக்கு நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப கரெக்டா பிசிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போர்ஷனை வந்துட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மோகின் லீவ்ஸை வந்துட்டு மத்த 3 மெட்டீரியல் கூட வந்துட்டு பேஸா வந்துட்டு யூஸ் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு என்னது, நான் கேம்ல பார்த்த கண்டென்ட்டுக்கும் இவங்க கொடுக்குற லெக்சருக்கும் மேட்ச் ஆகவே இல்லையே, என்னதான் இது ஒரு இன்டர்மீடியரி போர்ஷனா இருந்தாலும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கிற போர்ஷனை வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, டீச்சர் நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, எதுக்காக நீங்க வந்துட்டு பிசியோட ஸ்டாரும் அதுக்கப்புறம் மட்டாராட்டாவோட வேறையும் இருந்துட்டு நீங்க போடவே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த டீச்சர் வந்துட்டு ஏன் ஏன் நான் அதை வந்துட்டு சேர்க்கணும், உனக்கு சேர்க்கணும்னு ஆசை இருந்தா அதை சேர்த்து நீ வேணா ஒரு சூப்பு வை அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறப்ப ஹீரோ வந்து நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், பிசிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போர்ஷனை செய்யறதுக்கு நெசசரி இன்கிரீடியன்ட்டா தான் நான் சொன்னேன், ஏன் எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்றாங்க, மேபி இந்த ரெசிபியே இருந்துட்டு இந்த உலகத்துல இன்னும் யாருமே கண்டுபிடிக்கலையோ, ஈவன் தோ நான் வந்துட்டு கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு நீங்க அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டாலும் நான் இப்ப கத்துக்கிட்டதை விடவே எனக்கு அதிகமான நாலேஜ் தான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. சோ நான் தனியா படிக்கிறதே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அகாடமி கிரவுண்டோட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல ஹீரோ வந்துட்டு நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோ போர்ஷனை மேக் பண்றது ஃபெயில்டு அப்படின்னு தான் வருது. ஹீரோ வந்துட்டு போச்சு மறுபடியுமா, ஈவன் தோ எனக்கு ரெசிபி தெரியலனாலும் அதை கரெக்டா பண்றதுக்கான வழி வந்துட்டு எனக்கு தெரியல, மெட்டீரியலோட காசுமே அதிகமா இருக்குது, மறுபடியும் என்கிட்ட பணமே இல்லாம போக போகுது, யாராச்சும் எனக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ல. வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிறதா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நோட் பண்ணால அந்த பொண்ணு 2 உள்ள வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சீனியர் ஆண்ட்ரியாஸ் இருந்துட்டு இங்க தான் இருக்காரு போல அப்படின்ட்டு வரப்ப ஹீரோ வந்துட்டு போச்சு. ஒரு ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? போர்ஷனை உருவாக்க கூட தெரிஞ்ச ஒரே ஒரு நம்ம ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர் இவ தான். இவரோட பேரியஸ் வந்துட்டு லூசியா எவர்லாஸ்ட். இந்த ஆண்ட்ரியாஸ் கேரக்டருக்கு இந்த லூசியா க்ளோஸா இருக்க மாட்டாளே, அப்புறம் எதுக்காக இவ இங்க வந்திருக்கா அப்படிங்கிறப்ப அந்த லூசியா இருந்துட்டு இங்க வர வாசதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்க இந்த விஷயத்துல அடிக்கடி ஃபெயில் ஆகுறீங்க போறீங்களே, சரி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நான் கிளாஸ்க்கு போயிட்டு அதுல இருந்து எதுவுமே கெயின் பண்ணிக்கலனாலும் என்னோட ப்ராப்ளம் மட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டுக்காமையே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப லூசியா இருந்துட்டு உண்மையுமே நீங்க வந்துட்டு ரொம்ப கசப்பான ஆளு தானே, சரி ஃபைன் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏன் சீனியர் நீங்க வந்துட்டு என் கூட வந்துட்டு ஸ்டடி பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறா. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் லூசியா இருந்துட்டு என்ன இது நல்ல ஐடியா தானே அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த ஆஃபரை மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்னங்க ஏதாச்சும் வேணாதான் பண்ணணுமா, ஒரு ரிசர்ச் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வியடா இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுல இருந்து உனக்கு எதுவுமே கெயின் ஆகாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பரவாயில்ல நீங்க வந்துட்டு என்ன பாராட்டினா அதுவே போதும், உங்ககிட்ட சில அமேசிங்கான விஷயத்த உருவாக்குறதுக்கான டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத மருந்துகளை உங்க கூட சேர்ந்து கண்டுபிடிக்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் எனக்கு மெடிசன் உருவாக்க தான் பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம லூசியா இருந்துட்டு இந்த போஷன்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குறதுல டேலண்டா இருக்கிறதுக்கு வெறும் அவளோட டேலண்ட் மட்டும் காரணம் கிடையாது. அவளுக்கு வந்துட்டு ஒரு நோய் இருக்கு. அந்த நோயை குணப்படுத்துற போஷன் அவ கண்டுபிடிக்கல அப்படின்னா அவ வந்துட்டு இறந்து போயிடுவா. ஈவன் ஃபேமஸான டாக்டர்ஸோ பார்மசிஸ்டோ கூட அவளை ஹீல் பண்ண முடியல. அதனால இந்த போஷன்ஸை பத்தி அவளே படிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த நோய் இருந்துட்டு சிஸ்டமே இருந்துட்டு அவளுக்கு கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி இந்த கேமை பல மணி நேரம் விளையாடாம இருக்கிற ஒரு ஆளால கண்டிப்பா இந்த நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் எனக்கே கூட கரெக்டா அந்த மருந்துக்கு எவ்வளவு பொருளுங்களை சேர்க்கணும் அப்படின்னு தெரியாது. பட் இவ்வளவு மாதிரி டேலண்டா இருக்கிறதுக்கு என்னோட உண்மையோட ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா என்னோட கதை முடிஞ்சது. மேபி நான் கிளாஸ்ல சொன்னதை வச்சுதான் இவ எங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா போல. இவ கூட தேவையில்லாம நான் வந்துட்டு மிங்கிளான என்னோட உயிருக்கே இருந்துட்டு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க இருந்து போ அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பியானோ மஷ்ரூம் இதை வந்துட்டு நீங்க கிளாஸ்ல சொல்லல, பட் நீங்க நினைச்ச போர்ஷனுக்கு இதுவுமே இருந்துட்டு தேவைதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யாருக்குமே தெரியாத ஒரு மெயின் மெட்டீரியல் இருந்துட்டு இவளுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறப்ப அவர்ட்டு அதை நீங்க இங்க சேர்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு போர்ஷனே உருவாக்கி இருக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஆசைப்படுறேன், உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா கூட அதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ பணக்காரி அப்படிங்கறதுனால இதை சொல்ற, நீங்க என்ன கேட்க வந்து அதை கேட்டுடல, இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்டிவான ப்ரொபோசல்னால இவ கூட மிங்கிள் ஆகி என்னோட உயிரை இழக்க நான் தயாரா இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப ஃபைன் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் தரேன், கண்டிப்பா உங்களோட மைண்ட் சீக்கிரமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அங்க போறப்ப ஹீரோ வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இருந்துட்டு அவ கூட சேர்ந்தா நான் கவலைப்பட எதுவுமே இல்லைனாலும் ரிஸ்க் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்குது, அதனால அந்த போர்ஷனை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நானே கத்துப்பேன். பட் பிரச்சனை வந்துட்டு பணம் தான். நான் நினைச்ச மாதிரி பணம் வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா என்னோட மைண்டுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்ப டக்குனு ஹீரோ முன்னாடி நிக்கல் இருந்துட்டு அந்த வெப்பனை 2 ஸ்பீடா ஸ்விங் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு பயமுறுத்தாத, உண்மையுமே நான் எப்ப ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கல, நான் வந்துட்டு இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் திங்க் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு, எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஐடியா என்னோட சிஸ்டர் கிட்ட போயிட்டு பணம் கேட்கறதா. வேற எனக்கு என்ன மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லி லெட்டர் வேற போட்டிருந்தா. பட் கேம்ல இருந்த ஆண்ட்ரியாஸ் கேரக்டரும் இதே தானே பண்ணா, நீ எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருந்தாலும் பணத்தை வந்துட்டு இப்படி மேக் பண்ண கூடாது, கண்டிப்பா இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நான் அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பாட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு புக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஃபைனலா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டிட்டர்மினேஷன் வந்துருச்சா என்ன, அப்படியே அவன் மாறி இருந்தாலும் அவனோட கேவலமான பர்சனாலிட்டி மாறி இருக்காது அப்படின்னு நினைக்கிறா. இவளோட பேர் என்ன அப்படின்னா டையின் ஆல்வன், ஒரு ஜீனியஸான மெஜிஷியன். அதுக்கப்புறம் ஆல்வன் ஃபேமிலியோட ஒரு யங் லேடி. ஹீரோ இவளை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். இந்த அகாடமில என்ன ஈஸியா கொல்லக்கூடிய இன்னொரு கேரக்டர். நாங்க கிட்ஸா இருக்கிறப்போ எங்களுக்குள்ள நல்லா ஒத்து போச்சு. பட் எங்களோட கிராம்வெல் ஃபேமிலி இருந்துட்டு நிறைய கடன் வந்துட்டு பே பண்ண வேண்டியதுனால எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாயிருச்சு. அப்ப இந்த ஆண்ட்ரியாஸ் கேரக்டர் சில மோசமான விஷயங்களை பண்ணிருக்கான். சோ அவகிட்ட பேச போனா கண்டிப்பா என்ன போட்டு தள்ளுறது கூட வாய்ப்பு இருக்கு. எய்தர்வே இந்த உலகத்துல நான் சாகிறது அப்படிங்கிறது கண்டிப்பா வியடா இருக்கவே இருக்காது. சோ நினைச்ச மாதிரி என்னோட யங்கர் சிஸ்டர் கிட்ட நான் பணம் கேட்கறதா இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்லானோட கேபிட்டல் கொண்டு போயிட்டு அது இந்த இடத்துல தான் இங்க எங்கேயோ இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவரோட சிஸ்டர் வந்துட்டு கடைசியா பாத்துறா. இங்கவா ஆண்ட்ரியாஸ் நான் உனக்கு நிறைய லெட்டர் அனுப்பிச்சேன், பட் எதுக்குமே நீ ஆன்சரே பண்ணல, என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நீ என்னதான் ஒரு கவுண்ட் ஹவுஸ் ஓரோட லேடியா இருந்தாலும் நீ எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆமி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரிலாம் நீ ஏன் பேசுற, எனிவே இது வந்துட்டு உன்னோட ஃபால்ட் கிடையாதுல்ல அப்படிங்கிறா. இவரோட பேர் தான் ஆனி, நம்ம ஹீரோவோட தங்கச்சி. அப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த பணத்தை எப்படி கேட்க தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறப்ப ஆமி இருந்துட்டு
எதுக்கு இப்படி மூஞ்சி சீரியஸா வச்சிருக்க? மறுபடியும் உனக்கு பணம் தேவையா? எனக்கு நீ இத கேப்ப அப்படின்னு தெரியும். அதனால தான் ஆல்ரெடி உனக்கு பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்துட்டு நீ ரெக்லெஸ்ஸா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப ஹீரோவும் அத எடுத்துட்டு தேங்க் யூ ஆமி. நான் வந்துட்டு டெஃபினட்டா அத உனக்கு வந்துட்டு பே பேக் பண்ணிருவேன். அப்படிங்கிறப்ப தான் ஹீரோவோட கைய நோட் பண்ணி ஆண்ட்ரியஸ் உன் கையில இருந்த ரிங் எங்க? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ அதுவா? அத வந்துட்டு தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப நீ அத நல்லா பாத்துக்கிற தானே? உன் மூஞ்ச பார்த்தா நீ அத பாத்துக்கிற மாரி தெரியலையே. என்ன ஆயிருந்தாலும் சரி. அத வந்துட்டு நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாரி நான் வேணும்னு பண்ணல அப்படிங்கிறப்ப ஆமி இருந்துட்டு இங்கிருந்து வெளிய போ. நான் இதுக்கு மேல உன்னை பாக்குறதுக்கு ஆசைப்படவே இல்ல. நீ இதுக்கப்புறம் இங்க வரவும் வேணாம். நீ எனக்கு குடுத்த காசெல்லாம் திருப்பி தரவும் வேணாம் அப்படின்ட்டு போயறா. ஹீரோ இருந்துட்டு இது கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐட்டமா இருந்திருக்கும் போல. ஃபர்ஸ்ட் டைம் ஆமி இருந்துட்டு இவ்வளவு ஆங்கிரியா மாதிரி நான் பாக்குறேன். என்ன இந்த ஒரு மிசரபிளான ஃபீலிங். நான் அந்த ரிங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துட்டு திரும்ப அடைஞ்சே ஆகணும். நீங்க வந்துட்டு சிம்பிளா ஒரு வாழ்க்கையில சும்மா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. நான் தனியா என்னோட போன வாழ்க்கையில சர்வைவ் ஆயிட்டு இருந்தப்ப கூட நான் ஹாப்பியா இல்ல. அதனால ஆமியை வந்துட்டு கோவப்படுத்தினதுக்கு நான் திரும்ப மேக்கப் பண்ணி ஆகணும். அதனால லூசியாவோட ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நண்பர்களே இந்த மேனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேபி சில பேருக்கு ஸ்லோவா தெரிஞ்சாலும் ரேட்டிங் வச்சு பார்க்கும்பொழுது போக போக இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அப்படி நம்பினீங்கன்னா சொல்லுங்க. இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணலாம், ஆனா வேற சீரிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.